Hi students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ இந்த வேர்டிங்லேயே இருக்கு பாருங்க எலக்ட்ரோ. ஸோ எலக்ட்ரோன் மீனிங் என்ன? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல். ஸோ இது ரெண்டத்தை பற்றி பேசுகிற அந்த டாபிக் பேர் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு தெரியும். நிறைய பாசிபிலிட்டி எனர்ஜி இருக்குது. சோலார் எனர்ஜி இருக்குது, வேற விண்டு மில்லேருந்து கிடைக்கிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது, கெமிக்கல் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்டர் கன்வர்ஷன். எதை இன்டர் கன்வெர்ட் பண்ணுறோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம், கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். ஸோ இட் இஸ் த இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி into chemical energy or chemical energy converted into electrical energy. மறுபடியும் இதை சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ பேட்டரிஸ் இருக்குது. நார்மலாக நம்ம வாட்சில் யூஸ் பண்ணுற பேட்டரி, அது பேர் என்ன சொல்லுவோம்? மெர்க்குரி பட்டன் செல். இந்த மெர்க்குரி பட்டன் செல்லில் என்ன இருக்குது? ஆல்ரெடி கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம். இந்த கன்வர்ஷனை பற்றி பேசுகிற டாபிக் பேர் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி த செல்? பயாலஜிக்கலி ஒரு செல் பேசுவோம், பட் கெமிக்கலி வாட் இஸ் செல்? செல் இஸ் எ டிவைஸ். ஸோ இந்த டிவைஸை பேஸ் பண்ணி we can convert chemical energy into electrical energy. That type of cell we call it as a galvanic cell or voltaic cell or Daniel cell. So electrochemical cell மூணு வெரைட்டில கூப்பிடுறோம். ஒன்று galvanic cell, voltaic cell or Daniel cell. இங்கே இந்த டிவைஸை யூஸ் பண்ணி என்ன கன்வெர்ட் பண்ணுறோன்னா கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எதை யூஸ் பண்ணி we are creating the chemical energy? by using the term electrode. இந்த இடத்துல நம்ம அடிக்கடி இந்த வேர்ட் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். எலக்ட்ரோட், எலக்ட்ரோலைட், electrode and electrolyte. So what is actually electrode? Electrode is a metal solid bar. So all the metal solids are called it as a electrode. What is electrolyte? The salt solution, we call it as a electrolyte. So இங்கே ஒரு salt solution எடுத்துருக்கோம், maybe a zinc sulfate, copper sulfate, இந்த liquid mannerல எடுத்துருக்கோம். That is called electrolyte. So the electrode dipped in electrolyte. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம என்ன சொல்றோம்? ஆனோட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்துருப்போம் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ த ரைட் ஹேண்ட் சைட் we are taking one more electrode. In the electrode dipped in another solution, copper sulfate solution act as a electrolyte. So in this case, left hand side zinc sulfate act as a electrolyte. Which one act as a electrode? இந்த இடத்துல zinc act as a electrode. Zinc here. Zinc is a electrode. Here copper is act as a electrode. Solution copper sulfate. Here zinc electrode dipped in zinc sulfate solution. So which one is a electrode here? Zinc is a electrode. Copper is a electrode. Which one is a electrolyte? இது எது electrolyte எதை சொல்லுவோம்? zinc sulfate solution. சொல்யூஷனா இருக்கு. இங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனா இருக்கு. அப்ப அது பேர் என்னது? எலக்ட்ரோலைட். இப்போ இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது? முதல்ல ரெடாக்ஸ் ப்ராசஸ். இங்க நடக்கிற ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெடாக்ஸ் ப்ராசஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க வாட் இஸ் ரெடாக்ஸ். ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷனும் நடக்கும். தட் இஸ் கால்ட் ரெடாக்ஸ். ரிடக்ஷன் பிளஸ் ஆக்சிடேஷன். இது நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். சைமல்டேனியஸ்லி ஒரே சமயத்தில் நடக்கணும். ரிடக்ஷனும் நடக்கணும், ஆக்சிடேஷன் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு மெட்டல் இருக்கு, த மெட்டல் சேஞ்சஸ் இன்டு மெட்டல் அயான். நான் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், மெட்டல் சாலிடா இருந்தது, கன்வெர்டட் இன்டு மெட்டல் அயான். ஸோ டியூ டு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். So loss of electron, that process is termed as oxidation.
அப்போ ஆக்சிடேஷன்றதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் வச்சுக்கலாமா மைண்டில்? வாட் இஸ் ஆக்சிடேஷன்? லோன். என்ன வேர்டு நிமோனிக்ஸ் மைண்டில் வச்சுக்கிறீங்க? இந்த இடத்துல லியோ ஒரு வேர்டு வச்சுக்கோங்க, லியோ ஜர். இன்னொரு வேர்டு லோன். 2 நிமோனிக்ஸை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைண்டில் வச்சுக்கோ. ஒன்று வந்து லியோஜர், இன்னொரு நிமோனிக்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? லோன். ஃபர்ஸ்ட் லியோஜர் டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுறோம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் எலக்ட்ரான் we call it as oxidation. இப்போ எழுதிடலாம். அது லியோன்னு எப்படி மைண்டில் நிமோனிக்ஸ் வச்சுக்கலாம்? லாஸ் எலக்ட்ரான் is called oxidation. Is called oxidation. அப்போ ஜெர் gain electron reduction. Gain electron reduction. Gain electron reduction. அப்போ இந்த கேல்வானிக் செல்ல நமக்கு 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது, இன்னொரு சைடு ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. எங்கே சார் ஆக்சிடேஷன் நடக்குது? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒரு எலக்ட்ரோட் எடுத்துட்டோம். ஜிங்க் எலக்ட்ரோட் எதில் பிளேஸ் பண்ணியிருக்கோம்? ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எலக்ட்ரோட் எடுத்துட்டோம். காப்பர் எலக்ட்ரோட் டிப்டு இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இப்போ இந்த ப்ராசஸ் ரெண்டு எலக்ட்ரோடையும் கனெக்டட் பை ஒயர். ஒரு ஒயர் மூலமாக இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஒயர் மூலமாக இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, இந்த ஜிங்க் கன்வெர்டட் இன்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜிங்க் சாலிடாக இருக்குங்க எலக்ட்ரோட். இப்போ என்னவா சேஞ்ச் ஆகும்? ஜிங்க் 2+ சேஞ்ச் ஆகிடும். அக்வஸ். இங்கே சாலிட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஏக்யூ. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த சாலிட் வந்து டிசால்வ் இன் டு த சொல்யூஷன். அப்போ வெயிட் ஆஃப் த எலக்ட்ரோட் என்னவாயிட்டே வருது? கம்மியாயிட்டே வருது. த சைஸ் வில் பி ரெடியூஸ்ட் ஹியர் because part of the electrode dissolve into the solution. எந்த சைடில்? லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே. ஸோ அப்போ எத்தனை எலக்ட்ரானிக் லாஸ் ஆயிருக்கு? 2 எலக்ட்ரான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்குள்ள வரும். ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட் என்ன எடுத்திருக்கோம்? காப்பர் இன் காப்பர் சல்ஃபேட். இந்த ப்ராசஸில் காப்பர் 2+ எந்த இடத்துல இருக்குன்னா, the solution is called copper 2+ and sulfate ion. That copper 2+ gain electron, it changes into copper solid. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஜிங்க் சாலிட் வந்து ஜிங்க் 2+ மாறுது. எலக்ட்ரோட் வந்து சொல்யூஷனுக்குள்ள என்டர் ஆகுது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, சொல்யூஷன் வந்து இப்போ சாலிடாக மாறி. அப்போ ரிவர்ஸில் நடந்திருக்கும். The solution copper 2+ changes into copper solid by gain of 2 electron. This process, left hand side is oxidation. Right hand side we call it as a reduction. இந்த ப்ராசஸில் reduction. அப்போ இது ஒரு ரெடாக்ஸ் ப்ராசஸ், கரெக்ட்? ஏன் ரெடாக்ஸ் ப்ராசஸ் சொல்கிறோம்? ஒரு சைடு ஆக்சிடேஷன் நடக்குது, அடுத்த சைடு ரிடக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த இன்னொரு நிமோனிக்ஸ்குள்ள வரலாம். லோன், LON. என்ன மீன் பண்ணுறாங்க லோனை வச்சு? லெஃப்ட் ஆக்சிடேஷன் ஆனோட் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ அடுத்த பார்ட்டுக்குள்ளே போயிட்டோம். ஆனோடோட சார்ஜ் என்ன சொல்லியிருக்கேன்? நெகட்டிவ். லெஃப்ட் ஆக்சிடேஷன் ஆனோட் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ லோன் எப்படி பண்ணுறோம்? லெஃப்ட் ஆனோட் எப்பவுமே எந்த சைடில் இருக்கும்? இந்த கேல்வானிக் செல்லை பொறுத்த தெரியும் லெஃப்ட். ஓனா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோட்ல எப்பவுமே ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஏ இண்டிகேட்ஸ் ஆனோட். என்ன சார்ஜ்? ஆனோடோட சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஆனோட்னா பாசிட்டிவ். பட் இந்த கேல்வானிக் செல்லை பொறுத்த வரையும் ஆனோடோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ். இப்போ ஒரு டவுட் வரலாம், சார் ஆனோட் வைஸ் சார் இட் இஸ் நெகட்டிவ். சி ஜிங்க் சாலிட் வந்து என்னவா சேஞ்சஸ் ஆயிருக்கு? ஜிங்க் 2+ சாலிட் சேஞ்சஸ் ஆயிருக்கு வித் லூசிங் 2 எலக்ட்ரான். எத்தனை எலக்ட்ரானை வெளில விட்டுருக்கு? 2 எலக்ட்ரான். சார் தட் 2 எலக்ட்ரான் passing from zinc electrode to copper electrode through the wire. So through the wire it travels. எங்க இருந்து? zinc electrode to copper electrode. Zinc electrode to copper electrode it travels. இப்போ இது ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. during the galvanic cell process where the electron transformation occur. எங்க இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது galvanic cell? zinc electrode to copper electrode. From anode to cathode. அப்போ current flow opposite direction இருக்கு. current flow is in the opposite direction. எப்பவுமே ஃபிசிக்ஸில் எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன் போதோ கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துடும். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் எலக்ட்ரான் ஃப்ளோ in the one direction, current flow in the opposite direction.
So there is a redox reaction occurs. இப்போ இன்னொரு possibility. So when the zinc electrode changes into zinc 2 plus, இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் zinc sulfate ion. என்னென்ன ions அங்க இருக்கு? zinc 2 plus இருக்கு, sulfate 2 minus இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா zinc 2 plus உள்ள ஆட் ஆகுது சாலிட்லேருந்து. இப்போ ஆல்ரெடி zinc 2 plus இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா zinc 2 plus வந்து ஆட் ஆகும்போது எந்த அயான் எக்ஸஸாக இருக்கும் பாருங்க. zinc 2 plus sulfate இருந்திருக்கு. எக்ஸ்ட்ராவா again zinc 2 plus comes from the electrode. இப்போ எந்த அயான் எக்ஸஸ் ஆயிருக்கும்? பாசிட்டிவ் அயான் எக்ஸஸ் ஆயிருக்கும். எது கம்மியாக இருக்கும்? சல்ஃபேட் அயான் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இது நியூட்ரலைஸாக இல்லைன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும், நடக்காது. எது நடக்காது? எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் வேர் டு வேர், ஆனோடு டு கேத்தோட், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வில் பி ஸ்டாப்ட். அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணுறோம். That apparatus we call it as a salt bridge. ஸோ சால்ட் பிரிட்ஜ்ன்ற வேர்டு இங்கே நான் யூஸ் பண்ணுறேன் கேல்வானிக் செல்லில். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் சால்ட் பிரிட்ஜ் இன் கேல்வானிக் செல்? சால்ட் பிரிட்ஜ் எதுக்காக அந்த கேல்வானிக் செல்லில் யூஸ் பண்ணுறோம்? ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர், டு மெயின்டைன் த நியூட்ராலிட்டி. உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? டு மெயின்டைன் த நியூட்ராலிட்டி. To maintain the neutrality. For that purpose only we are using salt bridge. Okay, இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் salt bridge ஃபார்ம் பண்ண கிரியேட் பண்றோம்னா, ஒன்று வந்து ஜெல் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஜெலாட்டின், அகார் அகார் ஜெல், அகார் அகார் ஜெல் இதை எடுத்துக்கலாம். இது எதில் இருக்கு? கிளாஸ் டியூப். இட்ஸ் அ இன்வெர்டட் யூ ஷேப்டு கிளாஸ் டியூப். சால்ட் பிரிட்ஜ் இஸ் த இன்வெர்டட் யூ ஷேப்டு கிளாஸ் டியூப். U-shaped glass tube. That is called salt bridge. In the glass tube la enna materials நம்ம எடுத்துறோம்? agar agar gel plus some salt material, ammonium chloride, potassium nitrate, KNO3, potassium chloride. ஸோ இந்த மாதிரி சால்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோம். இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. சால்ட் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ண என்னென்ன அயான்ஸ் தேவைப்படுது? அமோனியம் குளோரைடு, potassium nitrate or potassium chloride. So any one compound we have to use to make a salt bridge. So salt bridge is an inverted glass tube which contains agar agar gel along with some compound. என்னென்ன compound எடுத்திருக்கோம்? ammonium chloride, potassium nitrate, potassium chloride. இப்போ இதுக்குள்ள எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள்ள வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆனோட் ப்ராசஸில் விச் அயான் இஸ் மோர்? ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஜிங்க் 2 ப்ளஸ் இருக்குது, சல்ஃபேட் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இப்போ ஜிங்க் வந்து எலக்ட்ரோல் வந்து டிசால்வ் ஆகி உள்ளே வந்திருக்கு. இப்போ ஜிங்க் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, சல்ஃபேட்டோட கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் நடக்காது. ஏன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ பேலன்ஸ் நியூட்ராலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு டேக் பொட்டாசியம் குளோரைட். இப்போ எனக்கு நெகட்டிவ் அயான் வந்து இங்கே ஷார்ட்டேஜாக இருக்குது, பாசிட்டிவ் அயான் எக்ஸஸாக இருக்குது. அப்போ எது ஃப்ளோ ஆகும் இந்த சைடில்? நெகட்டிவ் அயான் ஃப்ளோஸ் டுவோர்ட்ஸ் ஆனோட். ஏற்கனவே ஜிங்க் 2 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, இப்போ Cl மைனஸ் வரும்போது பேலன்ஸ் ஆகிடுச்சு சார்ஜ். கம் டு த கேத்தோடு பார்ட். நமக்கு ஏற்கனவே தெரியும் கேத்தோடு அண்டர்கோஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ். Copper 2 plus gain of electron becomes copper. So the copper present in that solution deposit at the electrode. Now the size of the electrode, weight of the electrode increases. Okay, in the size of electrode decreases, but in the right hand side size of the electrode increases because the copper 2 plus ion deposited at the electrode. Deposit ஆயிடுச்சா? இப்போ இந்த ion எங்கே ஷார்ட்டேஜ் இருக்குன்னு பாருங்க. காப்பர் 2 ப்ளஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகிடுச்சு காப்பராக. ஆனால் நெகட்டிவ் அயான் எக்ஸஸாக இருக்குது, பாசிட்டிவ் அயான் கம்மியாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் அயான் இன் பொட்டாசியம் குளோரைடு சால்ட் எடுத்துட்டோம்னா கே ப்ளஸ் எந்த சைடு வந்து விழும்? கேத்தோட சைடு. கே ப்ளஸ் ஃப்ளோஸ் டவுன் டுவோர்ட்ஸ் த கேத்தோட். அப்போ சார்ஜ் வந்து மெயின்டைன் ஆகிடுச்சு. திஸ் இஸ் வி கால் இட் எஸ் அ நியூட்ராலிட்டி. கிளியர்? ஸோ இதுதான் ஒரு கேல்வானிக் செல்லோட ரெப்ரசன்டேஷன். ஸோ கேல்வானிக் செல்லில் லெஃப்ட் சைட் ஆனோடு இருக்கும். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் ஆனோட்? நெகட்டிவ். ஒய் இட் இஸ் நெகட்டிவ்? பிகாஸ் த எக்ஸஸ் எலக்ட்ரான் டியூரிங் த ஆக்சிடேஷன் எது வழியாக ட்ராவல் பண்ணுது? ஃப்ரம் ஆனோடு டு கேத்தோட் எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணி கேத்தோடில் வந்து ரீச் ஆகுது.
So இந்த இடத்துல current வந்து produce ஆகுது. That current can be measured by using ammeter. The current can be measured by using ammeter. So what is the actual process occur here? The zinc 2 plus, zinc converted into zinc 2 plus, copper 2 plus converted into copper. Copper 2 plus converted into copper. Copper 2 plus converted into 2 copper solid. So here it is aqueous. Here it is also aqueous. This one is solid. Is it clear? So in the process பேர் நம்ம என்ன சொல்லலாம்? Redox process. So there is a reduction as well as oxidation. There is one condition. என்ன condition sir? So இந்த condition பார்க்கும்போது what is the EMF of the cell? Electrode potential. இங்க ஒரு word யூஸ் பண்ற potential. So recollect பண்ணுங்க. What are the terms we use so far? Leoger யூஸ் பண்ணோம். What is Leoger? Left hand side loss of electron anode நடக்கும். So loss electron oxidation, gain electron reduction. Loneன்ற ஒரு term யூஸ் பண்ணோம். What is lone? Left oxidation anode occurs. What is the anode charge? Negative. And right hand side வரும்போது copper electrode dipped in copper sulfate. என்ன process நடந்தது? Reduction process. So electron flow left to right travel ஆகுது. Current flow in the cathode to anode. How to measure the current? By using ammeter. So in the process electrode potential is very important. இப்போ electrode potential what is electrode potential? So what is actually electrode potential? Electrode potential. So when the electrode zinc electrode எடுத்துக்கலாம். Dipped in zinc sulfate solution. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Zinc electrode dipped in zinc sulfate solution. So in the electrode, the ions travels from solid metal to liquid metal. That means zinc 2 plus formed here. இந்த இடத்துல zinc 2 plus form ஆயிடுச்சு. அப்போ ஒரு potential develop ஆகும். எதுக்கு நடுவில்? The potential developed between zinc and zinc 2 plus. ஒரு potential travel ஆகுது. ஏன்னா electron flow ஆகுது. Electron flow ஆச்சுனாவே இங்கே potential develop ஆகும். அந்த potential call it as a electrode potential. So இப்போ இதை எப்படி define பண்ணலாம்? What is electrode potential? The potential is developed between the solid metal and aqueous metal, so same solution is called electrode potential. இப்போ இது ஒரு left hand side electrode. அடுத்து right hand side ஒரு electrode நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. Copper electrode dipped in copper sulfate solution. Copper electrode dipped in copper sulfate solution. இங்கே ஒரு electrode potential create ஆகும். So this is the right hand side electrode potential. This one is the left hand side electrode potential. எப்படி denote பண்ணியிருக்கேன் பாருங்க. E subscriptல L போட்டிருக்கு. Capital E subscriptல R. இப்போ எனக்கு total potential வேணும் ஒரு செல். செல்லுன்றது ரெண்டு ஆப் செல் சேர்ந்தது. ஒன்று வந்து ஆனோட் ஆப் செல், இன்னொரு வேர்டு இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆப் செல். ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து ஆனோட் ஆப் செல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது கேத்தோட் ஆப் செல், cathode of cell. So in the potential between the cathode and anode, total cell வேணும் எனக்கு. That is called EMF of the cell or cell potential. So what is actually cell potential? இன்னொரு word யூஸ் பண்ணியிருக்கேன் cell potential. Cell potential. Cell potential என்ன சார்? The potential between the two electrodes. அப்போ E cell is equal to ER minus EL. இப்போ the zinc electrode converted into zinc 2 plus loss of 2 electron. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா the E cell value of the left hand side is minus 0.76 volt. அதே மாதிரி right hand side electrode copper 2 plus gain electron becomes copper solid. இங்கே E cell value எவ்வளோ சார் அப்படின்னா plus 0.34 volt.
இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை மெஷர் பண்ணுறதுனால இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் E0. ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் என்ன சார்? ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். 1 ATM ப்ரெஷரில் இதை மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கனால திஸ் இஸ் கால்ட் E0L. இது வந்து E0R. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், E செல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இட் இஸ் அ பொட்டென்ஷியல் பிட்வீன் cathode and anode. So E0 cell at standard condition E0R minus E0L. அப்ப E0R நம்ம ஏற்கனவே தெரியும் plus 0.34, E0L minus 0.76. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ டோட்டல் வேல்யூ என்ன வரும்? ப்ளஸ் 0.34 ப்ளஸ் 0.76 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1.1 வோல்ட். இப்போ கேல்வானிக் செல்லில் எவ்வளோ பொட்டென்ஷியல் கிரியேட் ஆகுது? 1.1 வோல்ட். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் ஆகும்போது நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? வி டோன்ட் நோ. த கவுண்டிங் இஸ் வி டோன்ட் நோ. பட் பொட்டென்ஷியல் வி கேன் மெஷர். த பொட்டென்ஷியல் இஸ் 0.76 minus value in the left hand side plus 0.34 in the right hand side. The total EMF of the cell is 1.1 volt. இப்போ இந்த potential, external potential applied is less than 1.1 volt. See the condition. இந்த மூணு கண்டிஷன் முடிஞ்சுன்னா இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். Potential is less than 1.1 volt are the electron flow from anode to cathode. Anode to cathode. So anode charge negative, cathode charge electrode positive. So when electron flow from anode to cathode, potential should be less than 1.1. Sir, இப்போ potential exactly 1.1. இப்போ இந்த condition என்ன நடக்கும்? If potential is exactly 1.1, no reaction occur. No electron flow, no flow of electron, no current flow, no chemical reaction. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி 1.1 இருந்துச்சுன்னா எது நடக்காது? எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்காது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது, கரண்ட்டும் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? வோல்டேஜ் 1.1 பொட்டென்ஷியல் எக்ஸ்டர்னல் பொட்டென்ஷியல் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கிறது எங்கே ட்ராவல் ஆகும்? லெஃப்ட் டு ரைட், ஃப்ரம் ஆனோடு டு கேத்தோட். சப்போஸ் இஃப் த பொட்டென்ஷியல் இஸ் கிரேட்டர் தென் 1.1 வோல்ட், கிரேட்டர் தென் 1 பாயிண்ட், இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுறோம் வெளியிலேருந்து 1.1 வோல்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கும். நவ் த எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஆக்ட் அஸ் எ எலக்ட்ரோலைட்டிக் செல். இது ஒரு கொஸ்டின். ஸோ இட்ஸ் அ போர்ட் கொஸ்டின். வென் த எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஆக்ட் அஸ் எ எலக்ட்ரோலைட்டிக் செல் when the potential is greater than 1.1 volt. நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல்லாக கிரியேட் ஆகும்? the potential is greater than 1.1 வோல்ட்டாக இருக்கும்போது இந்த பொட்டென்ஷியல் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல்லாக மாறும். அப்போ என்ன சார் எலக்ட்ரோலைட்டிக் செல்னா? எல்லாமே சேம் தான். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, in this case when it is act as a electrolytic cell, எப்போ potential வந்து greater than 1.1 volt. if E0 is greater than 1.1 volt இருக்கும்போது இந்த இடத்துல ஆனோடுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? கேத்தோட். ஸோ இங்கே வந்து இதை நம்ம என்னன்னு யூஸ் பண்ணிக்கணும்? கேத்தோட். எப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல ஆக்ட் பண்ணும்போது. இப்போ கேத்தோட சார்ஜ் நமக்கு ஏற்கனவே தெரியும், பாசிட்டிவ். இப்போ இந்த இடத்துல நம்ம கேத்தோடுக்கு பதிலாக என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும்? ஆனோட். ஸோ we are using the term anode. Now it is charge is negative. இப்போ பாருங்க ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க. the electron flow ப்ரீவியஸாக எங்கேருந்து எங்கன்னு சொன்னோம்? எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்னு சொன்னோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, if electron flow right to left,
electron flow right to left, current flow left to right. So in the condition the electrolytic cell. See very carefully, cathode in the left hand side, anode in the right hand side, only in the voltage is greater than 1.1 volt. Now in this case electrochemical cell என்னவா ஆக்ட் பண்ணும், electrolytic cell மாறும். சரியா? அப்ப anode வந்து இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் ஆனோடு டு கேத்தோடு தான். ஆனால் இப்போ ஆனோட பிளேஸை நம்ம மாற்றிட்டோம். அப்போ ரைட்டு டு லெஃப்ட்டுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ, கரண்ட் ஃப்ளோ லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் என்னவா மாறிடுச்சு இப்போ, எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ அப்படியே ப்ரீவியஸ் பாருங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். ஸோ இன் திஸ் கேஸ் see இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன பண்ணியிருந்தோம், எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து லெஃப்ட் டு ரைட்ல மாற்றிருந்தோம். பட் இந்த செகண்ட் இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, எலக்ட்ரான் ஃப்ளோ ரைட் டு லெஃப்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கான்செப்ட் இதில் கேட்பாங்க கண்டிப்பாக, இந்த ப்ரீவியஸ் ஒன்ல என்ன நடந்துச்சு சார், இந்த இடத்துல ஜிங்க் டிசால்வ் இன்டு ஜிங்க் 2+, இங்கே ஆக்சிடேஷன் நடந்தது. இப்போ அப்படியே ப்ராசஸ் மாறிடும். Copper dissolve into the solution, zinc deposit into the solution. So when it acts as a electrolytic cell, the process is reversed. Zinc, in this case, copper dissolve into the solution, zinc deposit in the solution. Zinc deposit and copper is dissolved. So that is the electrochemicals. I hope you understand the students. புரிஞ்சுதுங்களா? ஸோ எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கும் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கு என்ன வித்தியாசம், இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் வந்து ஜிங்க் டெபாசிட் ஆயிருக்கு, காப்பர் டிசால்வ் ஆயிருக்கு. பட் இந்த கேல்வானிக் செல்லில் நம்ம என்ன பார்த்தோம், சி இந்த கேல்வானிக் செல்லில் ஜிங்க் டிசால்வ், இந்த இடத்துல ஜிங்க் வந்து டிசால்வ் ஆயிருக்கு, காப்பர் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. ஜிங்க் டிசால்வ் பட் ஹியர் காப்பர் டெபாசிட். இது எப்போ நடக்கும் இந்த கண்டிஷன், when the potential is less than 1.1 volt நடக்கும்போது it acts as a galvanic cell. இதுவே இந்த potential greater than 1.1 volt, greater than 1.1 volt, this is a condition. Okay, so potential is greater than 1.1 volt, zinc deposit, copper dissolves. Thank you.